ராதிகாவ இந்த கதையில மெயின் கதையிலேருந்து அனுப்பிவிட்டுட்டு, இப்போ பாக்கியாவோட ஃப்ரெண்டா அப்பப்போ கெஸ்ட் ரோல் குடுக்கறது அப்படின்னு மாத்தியாச்சு. ஸோ முன்னாள் காதலி அப்படிங்கிற மாரியும், முன்னாள் மனைவி அப்படிங்கிற மாரியும் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி இப்போ ஒதுங்கி இருக்காரு கோபிநாத். அதே மரியாதைய இவர் வந்து பாக்கியாவுக்கும் கொடுக்கணும். ஆனால் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாக்கியா மூலமாக நமக்கு குழந்தைகள் பிறந்ததுனால முன்னாடி என்ன சொல்றாரு, மையும் எனக்கு ஒரு பிள்ளை தான்னாரு. மையுவை கண்டுக்காம விட்டாரு. ஆனால் இந்த குழந்தைகள்லாம் ஒன்று சேர்க்கறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ணி பாக்கியாக்கிட்டே இது விருப்பமா இல்லையான்னு கேட்காம எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி இங்கே வர வச்சாச்சு. யாரும் பைய தூக்கிட்டு வந்த மாதிரியே தெரில. எல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியாக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. அப்போ இந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு பல கேள்விகள் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நேராக கிளம்பி எழிலுக்கு பற்றி கேட்குறோம். ஸோ மொத்தமாக எல்லாருமே கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வந்து முதல் நாளே வந்து இப்போ கண்டிப்பாக பாக்கியா இவங்களை யார் இங்கே எல்லாத்தையும் வர சொன்னீங்க, என்ன நான் கேட்டேன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுமா அப்படின்னா, என்ன பிரச்சனை வரப்போகுது, எல்லாம் ஒரு குடும்பமாக தானே இருந்தோம் அப்படின்னா, அப்போ உனக்கு கண்ணே தெரியாதுப்பா, நீ பேசாமல் வருவ, வேலை செஞ்சுட்டு வருவேன், என்கிட்ட அதிகாரம் பண்ணுவேன், என்ன திட்டுவேன், கிளம்பி மேலே போய் பிளாக் காஃபி எடுத்து வாங்குவேன், தண்ணி பாட்டில் கூட நான் தான் எடுத்து போய் வைக்கணும்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா, இப்போ உனக்கு கண்ணு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக தெரியும்ல பாருப்பா அப்படிங்கும் போதே வந்து பார்த்தா சாப்பிட உட்காந்தோன்னே எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு இவங்க கேட்க, அதுக்கு எழில் முகம் வந்து ஈஸ்வரி கேட்ட கேள்விக்கு மாற, அதுக்கப்புறம் செடி என்னையோ கிண்டல் பண்ணுற மாதிரி ஜெனிகிட்ட இப்படி நடந்துக்காதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க. வயசானவங்க தான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேணாம், அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பாக்கியா தாம் பிள்ளைங்களை கைக்குள்ளேயே வச்சுக்க வேணான்னு விட்டாங்க. ஆனால் திருப்பி கைக்குள்ளே வச்சுப்பேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட்டு வந்து இன்னமும் இங்கே தான் தெரியாமல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், இதுக்கு மேலே கேட்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் விடாது நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது. இதனால் வரக்கூடிய சண்டைகள், இந்த பிரச்சனைகள், இதில் வேறு வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே நீயும் வந்து இவங்க கூட சேர்ந்து கல்யாணத்தை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா எல்லோரும் சொல்லுங்கடா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புங்க. இது என் வீடு, எல்லோரும் கிளம்புங்க, அப்பப்போ வந்துட்டு போகலாம், நீங்கள் அவ்வளோதான். சொந்த ஊரில் இருக்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அந்த ஊரில் இருந்தால் வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு போங்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இங்கேயே இருக்காதீங்க அப்படின்ட்டு அத்தை நீங்கள் வந்து கிளம்பணுன்னா நீங்கள் உங்கள் பையனோடய கிளம்பிடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டுடலாம் பாக்கியா. அந்த அளவுக்கு வந்து இப்போ ஈஸ்வரி வந்து இவங்களை வந்து காயப்படுத்துறது, குத்தி காமிக்கிறது, பணம் இருக்கிறதுனால தான் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு பேசுறதுன்ட்டு அவங்களோட முயற்சிகளை அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்ததை பற்றிலாம் சந்தோஷம் இல்லை, இவங்க நினச்சது நடக்கலைங்கிறதுக்காக ஓவராக பேசுறது, இன்னமும் நிம்மதியை கெடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இவங்கள பாக்கியா துரத்தையே விட்டுலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.